திருச்சிற்றம்பலம். காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணிலிங்கமாக நேயமே நீயும் பாலா நிறை நீரமய வாட்டி பூசனை ஈசனர்க்கு போற்றுவிக் காட்டினோமே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூர் மற்றும் ஐயாரப்பர் திருமுறை மன்றம் திருவையாறு இணைந்து வழங்கும் மன்னிய சிவஞான் மொழிதரு மாற்றம் 11ஆம் திருமுறை கருத்தரங்கத்துள் 4ஆம் நாள் நிகழ்வு இனிதே தொடங்க உள்ளது. இந்நிகழ்வில் முதற் பொழிவாக அதிரா அடிகள் அருளிச் செய்த மூத்த பிள்ளையார் திரு மும்மணி கோவை என்ற அருள் நூலை பற்றி சிந்திக்க நம்முடன் இணைந்திருப்பவர் திருச்சியை சேர்ந்த புலவர் இரா ராமமூர்த்தி ஐயா அவர்கள். ஐயாவை பற்றி கூற வேண்டும் என்றால் கூறிக்கொண்டே போகலாம். ஐயா அவர்கள் தமிழாசிரியராக பணிபுரிந்து பணி நிறைவு பெற்றுள்ளார்கள். ஐயா ஒரு சமய இலக்கிய சொற்பொழிவாளர். சமய இலக்கிய சொற்பொழிவாளர் மட்டுமல்ல, ஐயா கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர் என பன்முகத்தன்மையை கொண்டவர். ஐயா அவர்களுக்கு தமிழ்ச்செம்மல், இலக்கிய செல்வர், சிறந்த நூலாசிரியர் என பல பட்டங்களை பல்வேறு நிறுவனங்களிலிருந்து பெற்றுள்ளார்கள். மேலும் திருக்குறளும் தெய்வத்தின் குரலும், சந்திரசேகரர் நவமணி மாலை, சேக்கிலார் பாடல் நயம் என 20க்கும் மேற்பட்ட நூல்களை ஐயா அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். ஐயா அவர்களை பேச வருமாறு எங்கள் குழுவின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா ஆரம்பிக்கலாங்க ஐயா. ஐயா நேரலை ஆரம்பிச்சிருச்சு, ஆரம்பிக்கலாங்க ஐயா. ஆரம்பிச்சிடலாமா? எங்க என் முகமே எனக்கு தெரியல. விரிவா திரையை விரிவு பண்ணணும்னு வரல, ஒருவேளை சுருக்கிக்கலாமோ? நான் என் முகம் தெரியலன்னாலும் ஆரம்பிச்சிட்டுமா? ஆமாங்க ஐயா, எங்களுக்கு தெரியுது, கேட்கவும் செய்யுது. உங்களுக்கு தெரியுதா? சரி, அப்படின்னா நான் பாட்டுக்கு அப்படியே பேசுறேன். ஓம் சிவா திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவமே போற்றி, தழை செவி சிறுகண்டாழ்கை தந்த சிந்துரமும் தாரை மழை மத கவிட்டு சுத்திரவாரண முகத்து வாழ்வை இழை கலச கொங்கை மகிரி மடந்தை என்ற குழவியை பணிதும் என்பால் குறைவர நிறைக என்றே பேரன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய சிவநெறி சீலர்களாக விளங்குகின்ற நம் தமர் ஊரன் திருவருள் மன்றத்தை சார்ந்தவர்கள், ஐயாரப்பர் திருமுறை மன்றத்தை சார்ந்தவர்கள் ஆகிய இருவரும் இணைந்து அருமையாக இங்கே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திருமுறை விளக்க விழாவில் இப்பொழுது 11ஆம் திருமுறையிலே அடியனுக்கு வழங்கப்பட்ட 25வது சிற்றிலக்கியமாக விளங்குகின்ற மூத்த பிள்ளையார் திரு மும்மணி கோவை என்ற அந்த நூலை பற்றி சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன்.
இறைவன் திருவருள் இருந்தால் இயலாத காரியம் கூட இயன்றுவிடும். அதிராடிகளுடைய மூத்த பிள்ளையார் திருமணிக்கோவை 11 25வது சிற்றிலக்கியமாக வந்தாலும் அது முதல் இலக்கியமாக கொண்டாட வேண்டிய ஒரு இலக்கியம். காரணம், அது முழுமுதற் கடவுளாக விளங்குகின்ற, எல்லாவற்றுக்கும் மூத்தவராக இருக்கின்ற விநாயக பெருமானை பற்றிய திருமுறை. அந்த விநாயக பெருமானுடைய திருமும்மணி கோவையை அதிராடிகள் என்பவர் 11ஆம் திருமுறையில் 25வது சிற்றிலக்கியமாக எழுதியிருக்கிறார். அவர் அதிரா அடிகள் என்ற பெயர் பெற்றிருக்கிறார். அவர் அதிரா அடிகள் என்று பெயர் பெற்றதற்கு அப்பரடிகள் ஒரு காரணத்தை சொல்லுகிறார். களமலக்கிட்டு திரியும் கணபதியை பாடியமையால். அதிர வைத்துக் கொண்டு களமலக்கிட்டு திரிகின்ற கணபதியின் திருவடியை பற்றிய காரணத்தினாலே அவர் அஞ்ச வருவது எதுவும் இல்லை, அஞ்சுவது ஏதும் இல்லை என்று எதற்கும் அஞ்சாத ஒரு சூழ்நிலையை உடையவராக அவர் விளங்கினார். 9ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 10ஆம் வாழ்ந்தவர் என்று சொல்லப்படுகின்ற அதிராவடிகள் தனக்கு வருகின்ற துன்பங்களை முன்னாலேயே இருந்து காத்துக் கொள்ளுகின்ற தன்மை உடையவர். அதை திருவள்ளுவர் சொல்லுவார், எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவதோர் நோய் என்பார். அப்படி எதிரதா காக்கின்ற அடியவர்களாக விளங்கக்கூடிய அறிவினார்க்கு அவர்களை அதிரச் செய்வதாக இருக்கின்ற எந்த நோயும் வருவதில்லை என்பார்கள். அதனால அதிரா அடிகளாக விளங்குகின்ற அந்த பெருந்தகை இயற்றியுள்ள 25வது சிற்றிலக்கியமாக இருக்கின்ற மூத்த பிள்ளையார் திரு மும்மணி கோவை. கோவை என்றால் மாலை, மும்மணி கோவை என்றால் 3 மணிகளால் தொடர்ந்து கட்டப்பட்ட மாலை என்று பெயர். அந்த 3 மணிகள் என்ன என்று சொன்னால், முதலிலே ஒரு பாட்டு, அடுத்து அகவல் என்று சொல்வார்கள் ஆசிரியப்பா, அடுத்து வெண்பா, அதை அடுத்து கட்டளை கைத்துறை என்ற இந்த 3 பாடல்களை ஒன்றன் பின் ஒன்றாக மிக அருமையாக தொடுத்து தொகுத்து அருமையாக வழங்கியிருக்கிறார் அதிரா அடிகள். அவர்கள் இறைவனை பற்றி சொல்லும் பொழுது விநாயக பெருமான் சிவபெருமானுடைய புதல்வர் என்று கூறுவார்கள். சிவபெருமானே அவர்தான் என்று எல்லாரும் நினைப்பார்கள். அவர் மிகப்பெரிய கங்கையை தலையில் அணிந்திருக்கக்கூடியவர். அந்த கங்கை வானுலகத்திலே இருந்து மண்ணுலகம் நோக்கி வந்தது. மண்ணுலகத்தில் மிக நீண்ட தூரம் பரவி அது பயிர்களுக்கும் உயிர்களுக்கும் காவலாக விளங்குகிறது. அத்தகைய கங்கையை அவர் சொல்லுகிறார் ஒரு நெடுங்கங்கை, ஒரு நீண்ட கங்கையாது. அதுல இருங்குரு பைம்புகர் அருமையான புள்ளிகளை உடைய மும்முக சென்னுதி, 3 தலையை உடைய செம்மையான கூர்மை உடைய மூவிலை சூலத்தை ஏந்தி இருக்கக்கூடிய 4 என்றால் தொங்குகின்ற 4 இணர் வெண்ணின குடல் புலவு கவழும் அடல் கழுப்படையவன் சிவபெருமான். ஒரு பெரிய கங்கையை தலையில் தாங்கி புள்ளிகளை உடைய செம்மையான கூரிய மூவிலை சூலத்தை, அந்த மூவிலை சூலத்திலே தொங்குகின்ற வெள் நினக்குடல், அவற்றால் குத்தப்பட்டிருக்கக்கூடிய உயிர்களின் அந்த குடல் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய புலவு கமழும் அடல் கழுப்படை உடையவன். அப்பேற்பட்ட அந்த பெருமானாக விளங்குகின்ற அவரை அத்தகைய பெருமானாக விளங்குகின்ற அந்த பெருமானின் மகன், அதைத்தான் சொல்லுகிறார் கழுப்படையவன் மதலை. அவருடைய மதலை. இதுல என்ன வேடிக்கை என்று சொன்னால், 1, 2, 4 ஆகிய எண்கள் வருகின்றன. ஒரு நெடுங்கங்கை, இருங்குறும் பைம்புகர், மும்முகச் சென்னுதி, 4 இளர் வெண்ணினம் என்று சொல்லும் பொழுது
எண் அலங்காரம் சிறந்ததாக இது பாட்டு வருகிறது. மதலை மாமதம் துவன்றிய கதன் உடை கடதட கபோலத்தோர் இடமடுப்பின். வலமறுப்பு கயமுகாசுரனை கொல்வதற்காக பயன்படுத்தப்பட்டது. ஆகவே இடமறுப்பு மாத்திரம் உடையதவர் இறைவன். அதாவது ஒரு கொம்பை ஒடித்து பாரதத்தையே எழுதினார் என்று மிக அருமையாக சொல்வார்கள். 4 வகையான வேதங்களோடு 5வதாக எண்ணத்தக்க கூடிய பாரதத்தை தம்முடைய கொம்பினால் இமயமலையிலே எழுதினார் என்று சொல்லி அந்த பாரதம் சிறப்பாக வந்ததை வில்லி பாரதம் சொல்லும். ஆனால் அதற்கு முன்னாலேயே கயமுகாசுரனை அழிப்பதற்காக ஒரு கொம்பினை அவர் பயன்படுத்தினாராம். அத்தகைய பெருமான் ஒரு வேடிக்கை என்னவென்று சொன்னால், தன்னுடைய அழகான தந்தத்தையே உருக்குலைத்து கொண்டவர் அந்த பெருமான் என்றால், அழகு முக்கியமல்ல, வெளி அழகு முக்கியமல்ல. விநாயகனை பார்த்த வெளிநாட்டவர்கள் எல்லாம் வாட் இஸ் திஸ் அன்கூத் ஃபிகர் என்று கூறுவார்கள். ஏனென்றால் யானை முகம், மனித உடல், பூதக்கால் பூத கைகளோடு விளங்குகிற திருவுருவம் வேறுபட்டு விளங்குகின்றது. மாறுமுகம் உடையவன் என்று புலவர்கள் கூறுவார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த விநாயக பெருமான் முரண்தரு குழவி. அவர் முரண்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உருவத்தை உடைய குழந்தை அவர். அவருடைய சேவடி எப்பொழுதுமே குழந்தைய கொஞ்சும் போது கையால வாங்கி தோல்ல அணைத்து கொண்டிருக்குவோமே தவிர, நம் கரங்கள் அந்த குழந்தையின் திருவடிகளைத்தான் தேடும், பாதத்தைத்தான் தேடும். அந்த மெல்லிய பாதத்தை தொட்டு அதற்கு ஒரு முத்தம் கொடுத்து அந்த குழந்தையை கொஞ்சுவது நம்முடைய பழக்கம். அத்தகைய சேவடியினுடைய துளி, அதிலிருந்து வழுகின்ற தூள் இருக்கிறதே, அது அல்லது யாவையும் இளம் இனி. இந்த பெரிய நிலத்திலே அந்த அந்த விநாயக பெருமானுடைய சேவடியை தவிர எங்களுக்கு எந்த துணையும் இல்லை என்று மிக அருமையாக முதல் பாடலிலே ஆசிரிய பாவிலே சொல்லுகிறார். அடுத்து நிலம் துளங்க, மேரு துளங்க, நெடுவான் தலம் துளங்க சப்பாடி கொட்டுகிறார். விநாயக பெருமான் இரு கரங்களையும் தூக்கி சப் சப் என்று அடித்து விளையாடுகிறார். குழந்தைக்கு முன்னால் நம்ம கைதட்டி தான் விளையாடுவோம், அப்படி அதுவும் கைதட்டும். அப்படி கைதட்டுவதை சப்பாணி கொட்டுதல் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். அப்படி சப்பாணி கொட்டும் போது என்ன ஆகிறது என்றால் பூமியே நடுங்குகிறது. ஆமாம், பூமி நடுங்க அவர் திருக்கையை கொட்டுவார். ஏனென்றால் பிரபஞ்சமே தன்னுடைய திருமேனியாக உடையவர் தன் கரங்களை இணைத்து கொட்டினால் பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய பூமிகள் நடுங்கும், மேருமலை நடுங்கும், வான் தலமாக இருக்கக்கூடிய தேவருலகம் நடுங்கும். இவையெல்லாம் நடுங்கும்படியாக தன்னுடைய கரங்களை கொட்டுகிறார் அவர். அவர் என் உள்ளத்துக்குள்ளே கலந்து என் உள்ளத்திலே வந்து அமர்ந்து விட்டார் இறைவன். அப்படி அமர்ந்தார் யார் என்றால் காமனை அழித்தார் அல்லவா சிவபெருமான். அவர் ஈன்ற கரிய கையை உடைய, கடம் மதநீர் பொழுகுகின்ற தடத்தை உடைய அப்பேற்பட்ட மாறி ஈன்ற மணி, அந்த இறைவி ஈன்ற அந்த மணியாக இருக்கக்கூடிய அந்த விநாயக பெருமான் எவ்வாறு கைதட்டினார்? நிலம் துளங்க, மேரு துளங்க, நெடுவான் உளம் துளங்க கை கொட்டுகின்ற சப்பாணி கொட்டும், வானுலக வானத்தலம் துளங்க கப்பாணி கொட்டுகின்ற கலந்து உளங்கொள் காமாரி ஈன்ற கருங்கை கடதடத்து மாமாரி ஈன்ற மணி என்றால் அப்பேற்பட்ட சிறந்த மணி போன்ற குழந்தை, அந்த மணி குழந்தையை நாம் பாராட்ட வேண்டும் என்று மிக அருமையாக சொல்லுகிறார். அதை அடுத்து கட்டளைத்துறையிலே ஒரு பாட்டு, மணி சிந்து கிங்கை மானக்குருளையை வாழ் அரக்கர் அணி சிந்த வென்ற எம் ஐயர் கிளங்கன்றை. அதாவது மணிகள் சிந்தி கொண்டிருக்கக்கூடிய கங்கை நதியை தலையிலே அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான் வாழ் அரக்கர் அவரை எதிர்த்து முப்புறத்தை சார்ந்த அரக்கர்கள் வந்தார்களாம். அவர்களுடைய படை
குழுக்கள் அனைத்துமே அடி சிந்த வென்றார் எம் ஐயர். அவருடைய குழந்தைக்கு ஐயர்க்கு இளங்கன்று என்று பெயர். அருமையான கரும்பை எடுத்து வாயிலே வைத்து அதை நன்றாக முறித்து அதனுடைய சாற்றை உண்ணுகின்ற பெருமான் விநாயக பெருமான். யாரை கரும்பை உண்பது என்பது நமக்கு தெரியும். அங்கரும்பின் துணி சிந்த வாய் பெய்த போதகத்தை அந்த கரும்பினுடைய துண்டுகள் சிந்தும்படியாக வாய்க்குள்ளே பெய்து அவற்றை கசக்கி உண்ட அந்த போதகத்தை தொடர்ந்தோர் விநாயக பெருமானை வழிபாடு செய்தவர்கள் பிறவி பிணி சிந்து கான் முளையை பிடித்தோர்க்கில்லை பேதருளலே. பிறவியாகிய பிணி சிந்துகின்ற தன்மையை பிறவிகள் எதுவும் இல்லாமல் வாழ்க்கையிலே பிறவி துன்பத்திலே இருந்து நீங்கி விடுவார்கள் என்று மிக அருமையாக இங்கே சொல்லப்படுகிறார். அடுத்து அகவலாக திரும்பி மீண்டும் வருகிறது. அதாவது இந்த பாட்டு சிவந்த சடையை உடையவர், கருத்த நிறத்தை உடையவர், சக்கர் குஞ்சி கருநிறத்து ஒக்கன் புக்க இரும்பொறி தடக்கை. சிவபெருமான் திருவடியிலே அவன் மடியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய இரும்பொறி தடக்கை உடைய முரணிய பெருந்தோள், மாறுபட்ட கரங்களை உடைய நாவி. அதாவது அது அவருடைய நாவி என்றால் நாபி கவலம், நாபி என்றால் தொப்புள் என்கின்ற ஒன்று. அப்பேற்பட்ட நாவியை உடைய பெரும் வயிற்றை உடைய பெருமான் விநாயக பெருமான் தேவு. அவர் நமக்கெல்லாம் தேவர். இதன் மற்றொரு தெரியல் அடி. அவருடைய திருவடியிலே தேன் சிந்துகின்ற மலர்பாதங்களை நாங்கள் தலையில் அணிந்து கொண்டோம் என்று இந்த பாட்டு சொல்லுகிறது. பாட்டுல என்ன, அந்த விநாயக பெருமானுடைய திருவடி மலர்களை தலையிலே நாம் சுமந்து விட்டோம் என்று சொன்னால் அன்றிலிருந்து நமக்கு எந்த விதமான பேதுறவும் இல்லை, தீதும் நமக்கு வராது. பேதுரு தகையும் அல்லம் தீதுர என்று திருவடியிலே கூடி நாம் பேதுரல்களை களைந்து விட்டோம் என்று மிக அருமையாக இந்த பாடலிலே கூறுகிறார். அடுத்து மேய உரு மிடற்றர் வெள்ளியிற்றர். யார் அது? கயமுகாசுரன். கஜமுகாசுரன் ஒருவனாகவல்லை, பல யானைகளாக வந்து இந்த ஒரு யானையை எதிர்த்தான். மேவிய உரும் மிடற்றர், இடி போன்ற மிடற்றை உடையவர். வெள்ளியிற்றல், வெள்ளை கொம்பினை உடையவர். அவருடைய சேனை திண்சேரை. அப்படி மிடற்றையும் வெள்ளையீற்றையும் உடைய வலிமையான சேனை இருக்கிறதே, அது ஓய. அவையெல்லாம் ஓய்ந்து என்ன ஆயிற்று? மணி ஊசல் ஆடின்றே. அதாவது சிவபெருமான் முருகப்பெருமானுடைய அண்ணனாக இருக்கின்ற விநாயக பெருமான் தன்னுடைய திருச்செவியை அசைத்தாராம். அந்த செவியில இருந்து புறப்பட்ட காற்று இருக்கிறது பாருங்கள், அந்த காற்றில் எல்லா கயமுகாசுரன் படைகளும் அப்படியே பறந்து போய் ஊசலாடுகின்றனவாம். மழை செவிக்கால் துன்றிய வாழமர்கண் தழை செவி காற்று உந்த தளர்ந்து. மழை செவி காற்று உந்திய, மழை செவியினுடைய இருந்து காற்றினை உந்திய வாழ் அமர்கண் தழை செவி. அந்த தழைந்த காதை உடைய அந்த விநாயக பெருமான் காதில் இருந்து வருகின்ற காற்றினால் சேனை தளர்ந்து ஓய ஊஞ்சல் ஆடியது என்று இயற்கை காற்றையே வென்ற செயற்கை காற்றை தம்முடைய திருச்செவிகளால் உலகத்தாருக்கு வழங்கிய பெருந்தகை விநாயக பெருமான் என்று இந்த 5வது பாடலிலே கூறுகிறார். இனி அடுத்த 6ஆம் பாடலிலே உந்த தளரா வளைத்தனம் முன்னம்பின் ஓடை நெட்டி சந்த தளரா உணுதறி தெய்வர்தம் தாழ் இரி ஊர் விந்த தளரா மருங்குல் கிளி பெற்ற வேழக்கன்றின் மந்த தளரா மலர் சரணங்கள் வாழ்த்துமெனே. விந்தம் என்பது விந்தமலை. அந்த விந்திய மலையை தன்னுடைய இடமாக கொண்டவள் துர்காதேவி, துர்க்கை.
அந்த விந்தத்தள் தளரா மருங்குல் அவளுடைய அசையாத இடை உடைய கிளி கிளி போன்ற அந்த துர்கா தேவி பெற்ற வேழக்கன்று, அவள் பெற்ற யானை முகத்தோன், அவனுடைய மந்தத்து அலரா மலர் சரணங்கள், மெதுவாக நடந்து வருகின்ற அருமையான மலர்தங்களை வாழ்த்துங்கள். அப்படி வாழ்த்தினால் என்ன ஆகும் என்றால், நம்மை தனிப்பகைவருடைய முயற்சியை கெடுத்து ஒரு தனித்தவரதம் தாழ் இரி உந்தத் தளரா வளைத்தனம் முன் அம்பின் ஓடை நெற்றி. அந்த பெருமானுடைய முகப்படாம் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஓடை நெற்றியை உடைய அந்த இறைவன் தன் திருச்செவியை அசைத்தவுடன், விநாயக பெருமான் அசைத்தவுடன் அந்த காற்று பட்டு பகைவர்கள் பறந்து போய் ஊஞ்சலாடினார் என்று மிக அருமையாக சொல்லுகிறார். அப்பேற்பட்ட தன்மை உடைய அந்த இறைவனுடைய சிறப்பை மேலும் பாடுகிறார். விநாயக பெருமான் சிறப்பை சிவன் அருளால் வியாசபாரதத்தை மேலும் மேல் எழுதியவர் வியாசர். அவர் ஒரு வலைஞருடைய மைந்தன், வலைஞர் பெற்ற மைந்தன். அவர் நீடாழி உலகத்து மறை நாளோடு ஐந்தென்று நிலை நிற்கவே வாடாத தபமாய்மை முனிராஜன் மாபாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேறு வெற்பாக கூர் எழுத்தானிதன் கோடாய் எழுதும் பிரானை குறித்து அன்பு கூறுவாமரோ என்பார். அப்படி அந்த வலைஞர் தலைவராக இருக்கக்கூடிய வியாச பாரதத்தை மேலும் மேல் எழுதியவர் அவர். அவர் அந்த கடவுளை நான் அதை எழுதிய அந்த தொலை உடைய தும்பிக்கை உடைய கடவுளை நான் வழங்குவது எதனால் என்றால், இந்த உலகத்தினுடைய பெரிய பிரம்மன் இருக்கிறானே, அவனுடைய வலிமை வாய்ந்த சிரங்களை கொய்தவன் முருகப்பெருமான். பிரணவத்தை கூற சொல்லி அதை சரியாக சொல்லாத காரணத்தினாலே சிரம் குலைந்தான் சிவபெருமான். அப்படி சிரம் அறிந்து அவர்க்கே திரும்பி தந்து அத்தகைய மேரு மலையின் உயரத்திலே இருக்கின்ற வாரி செல்வன் மகன், அந்த கடல் செல்வனாக இருக்கக்கூடிய வலைஞருடைய மகள் பெற்ற மகனாக இருக்கக்கூடிய வியாச பகவான் மொழி இருக்கிறதே, அது சிறந்தது. அந்த மொழியை நான் கற்றுக்கொண்டு பாடுகிறேன். ஆகவே அவனை மிகவும் அருமையாக வாழ்த்துகிறேன் என்றவர் அழகாக சொல்லுகிறார். மின்னெடும் கொன்றல் அந்நெடு முழக்கத்து ஓவர விளங்கிய துளைக்கை கடவுளை யாம் மிக வழுத்துவது எவனோ ஏன் என்றால், அவன் பிறந்தது இவ்வுலகின் பெருமூதாதை உறந்தரு சிரம் அறிந்து அவர்க்கே வரைந்தது. பிரம்மனுடைய ஒரு தலையை கிள்ளி அவனுக்கே எடுத்து கொடுத்தார் அந்த பெருமான் சிவபெருமான். அந்த அவருடைய மேரு மலையாக இருக்கின்ற கைலாயத்தின் மேலே வாரி செல்வன் மலைமகள் மொழியை, அங்கே இமயமலையிலே எழுதப்பட்ட அந்த பாரதத்தை மொழிந்தானே, அந்த மொழியை நமக்கு தந்தவர் விநாயக பெருமான் என்கின்ற காரணத்தினாலே அவரை நாம் வணங்குவது நல்லது என்று மிக அருமையாக சொல்லுகிறார். சிவபெருமான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மொழிகள்ல சிறந்த மொழி மறைமொழி வேதம். அந்த வேதம் இருக்கிறதே, அதனுடைய முதலாக இருக்கக்கூடிய பிரணவி விநாயக பெருமான். 3 நயனத்தை கண்களை உடைய ஏறு போன்றவன் விநாயக பெருமான். நம் பாசங்கள் யாவும் அழிந்து போகும்படியாக நம் முன்னே வருகின்ற, நாம் வேண்டினால் வந்து அருள் தருகின்றவன் அவன் கண்ணே. அப்படி அழகாக தரிசனம் தருகின்ற அவன் கலை கோயிலே இருக்கின்றானாம். கலை கோயில் என்றால் மிக அருமையாக நடனம் ஆடுகின்ற தில்லையம்பலத்திலே விளங்குகின்றான் கலாலயன். அங்கே எங்கள் கணபதியாக விளங்குகின்றான். கலாலயனே எங்கள் கணபதியே, நின்னை அலால் ஐயனே சூழாது என் அன்பு. உன்னை அல்லாமல் வேறு யாரையும் என்னுடைய பக்தி வணங்காது என்று மிக அருமையாக இந்த பாடலை சொல்லுகிறார் அதிராவடிகள்.
மொழியின் மறை முதலே முன் நயனத்து ஏறே கழிய வருபொருளே கண்ணே செழிய கலாலயனே எங்கள் கணபதியே நின்னை அலால் ஐயனே சூழாது என் அன்பு என்று அவனையே என்னுடைய அன்பு சூழ்ந்திருக்கிறது என்று மிக அழகாக பாடுகிறார். அந்த வெண்பாவை அடுத்து கட்டளை கலித்துறையாக மிக அழகாக தேவருடைய உறவினர்கள் அனைவருமே இந்த வாழ்ந்து இருக்கின்ற அந்த 3 எயில்கள் இந்த முப்புறத்தை எரி செய்தானே இறைவன், அவருக்கு அன்பு உதவ உன்னுடைய தந்தை என்னிடத்திலே மதம் சூழ்ந்த மறுப்பினில் உடையவனாக உனக்கு அன்பு உதவ கரத்தாளமிட்டு ஓடி, கையிலே தாளமிட்டு ஓடி கடுநடையிட்டு இன்புதவச் சென்று நீ அன்று காத்தது இயம்புகவே. அதாவது முப்புறத்தை சிவபெருமான் அழிப்பதற்கு சென்ற போது அந்த முப்புறத்தை அழிப்பதற்கு உதவிகளை எல்லாம் செய்யாமல் கைதட்டி தாளம் போட்டுக்கொண்டு அங்கும் இங்கும் ஆடிப்பாடி ஓடியவர் விநாயக பெருமான் என்கின்ற மிகப்பெரிய உண்மையை அழகாக சொல்லுகிறார். அன்புதவ சுத்தாரழல் கொண்டு எயில் 3 எரிய வன்பு தவத்தும் உந்தை மாட்டுகின்றான் மதம் சூழ் மரபிற்கு அன்பு உதவ கரத்தாளமிட்டு ஓடி கடுனையிட்டு இன்பு உதவச் சென்று நீ என்று காத்தது இயம்புகவே. என்ன, முப்புறத்தை சிவபெருமான் எரிய சென்ற போது அவருடைய தேரையே நீ முடித்தாய். முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்ய அருள் தீரா என்று அருணகிரிநாதர் பாடுவார். அப்படி அவனுடைய அச்சை முறித்தது மாத்திரமல்லாமல் அவன் முப்புறங்களை எரிக்கின்ற நேரத்திலே வேடிக்கையாக கை கொட்டி தாளமிட்டு ஆடினாய் என்பது இறைவன் வெற்றி உறுதி. அந்த வெற்றியை போற்றி பாடி ஆடுவது நம் கடமை என்று அந்த குழந்தை மிக அருமையாக ஆடியது என்று அந்த குழந்தையை பழிப்பது போல புகழ்கிறார் இங்கே அதிராவடிகள். அதை அடுத்து அவர் மணிகள் எல்லாம் பொருந்தி இருக்கக்கூடிய ரத்தின கேடகத்தை உடையவர் ஒருவர். கங்கண கவை வல் நா அரை கழல் அவுணன், பெரிய மணி கேடயங்களை உடையவனாக கங்கணங்களை உடைய கவை வல் நா அரை கழல் அவுணன் அவனோடு பொருது. அந்த கஜமுகாசுரனுடைய படைகளோடு பொருதார் யாரு? விநாயக பெருமான். அப்படி அவர் பொருத போது பெரிய வேடிக்கை, வேகமாக எதிரிகளை அழித்த போது விநாயக பெருமானுடைய தொலையுடைய துதிக்கை, அந்த தொலையுடைய துதிக்கை வழியாக பெருமூச்சு வேகமாக விடுகிறார். அப்படி தொலைவுடைய துதிக்கையினாலே பெருமூச்சு விடுகின்ற காரணத்தினாலே மிகப்பெரிய மலைகள் எல்லாம் இடிந்தன, அவையெல்லாம் கிழிந்தன. அழகிய அந்த உடைந்து கிழிந்த அந்த மலைகளை இந்த ஊதை காற்று இருக்கிறதே அது காய வைக்குமா. அஞ்செரு புலர்த்தும் என்பர் மஞ்சேறு கையிலை மலை கிழவேயு, மேகங்கள் ஏழுகின்ற கையிலை மலையினுடைய கிழவனாக குழந்தையாக விளங்குகின்ற இறைவனே, நீ கேடயம் ஏந்தி வந்த கஜமுகாசுரன் படையினர் அத்தனை பேரையும் அழித்து உன்னுடைய தொலை உடைய அந்த தும்பிக்கையினாலே ஊதிய காற்று இருக்கிறதே அது அந்த மலைகளை எல்லாம் இடித்து சிதறிய அந்த பகுதியை உலர்த்துகின்றது. மலையை உடைத்து கடலை சேராக்கிய பின் அந்த சேற்றை புலர்த்துகின்ற தன்மை உடையதாக விநாயக பெருமானுடைய துதிக்கை விளங்கியது என்று மிக அருமையாக கூறுகிறார். அடுத்த பாட்டிலே மலை சூழ்ந்து இழுகின்ற மாசிலம் பொற்பாறை தலை சூழ்ந்து தான் நினைப்பதொக்கும், பாம்பு மலையை சுற்றி அப்படியே கீழே இறங்கி வந்தது போல இந்த கூடையெல்லாம் நிரம்ப காற்றை ஊதுகின்ற துதிக்கை இருக்கிறதே அது ஒரு மலையை சூழ்ந்து கீழ்நோக்கி இறங்குகின்ற நாகப்பாம்பு போல இருக்கிறதாம். அது அழகாக சொல்லுகிறார். பாம்பு ஆனது ஒன்று மலையை சுற்றி வந்து இறங்கி வளைத்து கூடை போன்று இருக்கக்கூடிய வயிற்றிலே நிறைய உணவுப் பொருட்களை கொட்டுகின்ற அந்த காற்று ஊதுகின்ற துதிக்கை
இப்படி இருக்கிறதாம். மலை சூழ்ந்து இழிகின்ற மாசுணம் பொற்பாறை தலை சூழ்ந்து தான் இழைப்பதொக்கும் கலை சூழ் திரண்டு அகம்கொள் பேரறிவன் தின் வயிற்றின் உம்பர் கரண்டகங்கொள் கால் உயிர்க்கும் கை. கரண்டகம்னா கூட, கூட நிறைய கைத்தல நிறைகனி அப்பமுட அவல்பொறி கப்பிய கரிமுகன் என்று சொல்கிறார்களே, இப்படி எல்லாவற்றையும் கப்புவதற்காக வயிற்றில் அனைத்தையும் அடக்கி கொண்ட விநாயகப் பெருமானுக்கு கொண்டு வந்து போட்டு ஊதுகின்ற அந்த கரமாக விநாயகப் பெருமான் துதிக்கை விளங்குகிறது என்று கூறுகிறார். அடுத்து அவருடைய சிறப்பு என்னவென்றால், கையும் நூலும் வெற்பும் வேலும் வாளும் அருமையாக விளங்குகின்ற அந்த விநாயகப் பெருமானுக்கு காலது தும்பிக்கை, கண் தீ போன்றிருப்பது, மேலது மதநீர், நூலது பூநூல், கீழது வெப்பு போன்ற உடல் ஆக இவையெல்லாம் படைத்தவராக விளங்குகின்றார் விநாயகப் பெருமான். காலது கையது, அவருடைய கால் காற்று நிறைந்ததாக விளங்குவது தும்பிக்கை, கண்ணில் நெருப்பு விளங்குகின்றது, மதநீரானது மேலே இருந்து கீழே கொட்டுகின்றது, கீழது அதன் கீழே முப்புரி நூல் விளங்குகின்றது, உடம்பு வெப்பு போல் விளங்குகின்றது. அப்படி என் உள்ளத்தில் வைத்த ஒளியாகிய கணபதியினுடைய உருவம் அப்படியாம். நான் மறைக்கின்ற வெறு சுடர்க்கே காலது கையது, கண்ணது தீயது, கார் மதநீர் மேலது, கீழது நூலது, வெற்பது பொற்பமை தீம்பாலது, தேனது தானது மொழிப்பாவை. பாலோடு தேனும் சேர்ந்த மொழியை உடையவள் பார்வதி பிராட்டியார். அந்த பாவை முப்பூன் வேலது அவளுடைய சூலத்தின் மேலே இருப்பது, வாளின் மேலே இருக்கின்றது. நான் மறைக்கின்ற விடுசுடர்க்கே, நான் மறைக்கின்ற, நான் என்கின்ற அகங்காரத்தை மறைக்கின்ற அந்த விடுசுடருக்கு எல்லா உறுப்புகளும் இவ்வாறு விளங்குகின்றன என்று மிகச் சிறப்பாக அவர் கூறுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த உயிர்கள் சுவைப்பதற்காகவே அனைத்தையும் உண்டவர் சிவபெருமான், விநாயக பெருமான். எல்லா உணவுப் பொருளாரி வயிற்றை அடக்கி கொண்டது எதனால் என்றால், இந்த வயிறு முழுவதும் பிரபஞ்சமாக இருக்கின்ற பல உலகங்கள் இருக்கின்றன. அந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உயிர்களை காப்பதற்காகத்தான் இந்த விநாயகப் பெருமான் தான் வாயிலை எடுத்து அனைத்தையும் உண்டார் என்று மிகச் சிறப்பாக சொல்லுகிறார்கள். அதனால சுடற்பிழம்பு தழைத்த அழல் தனி நெடுவேள் சேய் மூ உலகம் வலம் வரவே அக்கொன்றையம் படவை துன்று சடைக்கு அணிந்த ஓங்கிடும் தந்தை ஓங்கிடும் தாதையை வளாசைய மாங்கனி அள்ளல் தீஞ்சுவை அருந்திய வள்ளற்கு இங்கென் மனம் கனிந்திடுமே. எல்லாவற்றையும் அவர் உண்டார் என்ற சிவபெருமான் கையிலே இருக்கக்கூடிய மாங்கனியை வாங்கி உண்டு விட்டார். அந்த மாங்கனியை உண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்ட முருகனுக்கும் அது கிட்டியது. எப்படி என்றால், அவர் வயிற்றிலே சென்ற மாங்கனி உலகத்து உயிர்களுக்கெல்லாம் இனிமை தந்து வந்தது என்பதை மிக அழகாக சொல்லுகிறார். நம்முடைய ஊரிலே மிகச் சிறப்பாக ஒரு செய்தி சொல்வார்கள். இந்த 3 வலயம் சூழ்ந்த தடவரைகள், இந்த 3 உலகமும் சூழ்ந்திருக்கக்கூடிய பெரிய மலைகள் இருக்கின்றனவே, அந்த மலைகளை 8 திக்கிலையும் 8 திக்கிலும் யானைகள் தாங்குகின்றன. அவை ஆடும்படியாக செங்கீரை புக்கு தன்னுடைய நொகவாயில் கையை வைத்து ஆடி அந்த விநாயகப் பெருமான் செய்த போது, அப்போது எல்லா ஆயிற்று என்றால், வான் நாடனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் பெற்ற மலை போன்ற அது நமக்கு எல்லாவற்றையும் செய்தன. 3 கடல் வலயங்களும் 7 தீவுகளும் அங்குள்ள மலைகளும் திசை யானைகளும் இவர் செங்கீரை ஆட அவை பேர்ந்து ஆடின, தேன்கள் ஆடின, வண்டுகள் ஆடின. இந்த விநாயகப் பெருமான் ஆட எல்லாம் ஆடின என்கிறார். திக்கயங்குள் மூவலயம் சூழ்தரை தடவரைகள் திக்கயங்கள் பேர்ந்தாட செங்கீரை புக்கு இயங்கு தேனாட வண்டாட செங்கீரை ஆடின்றே வானாடன் பெற்ற வரை என்று அந்த சிவபெருமான் பெற்ற மலை போன்ற விநாயகப் பெருமான் ஆட அனைத்தும் ஆடிய அழகை மிக அழகாக சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, மலைமகள் காலை பிடித்து அவளுக்கு
உபசாரங்கள் செய்தவன் சிவபெருமான். அவன் புறங்காட்டிலே ஆட விரும்பினான், சுடலை பொடியிலே ஆடினான். அவனுடைய அடியார்கள் புறம் காடு அடையாத வகை செய்தானா. ஊர்ப்புறங்காட்டில் சுடுகாட்டிலே சிவபெருமான் ஆடுகிறான். ஆனால் நாம் நம்முடைய உயிர்கள் அந்த புறங்காட்டில் அடையா வகையில் நம்மை காப்பானோ என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்வி, பெற்ற மெல் ஓதி சிலம்பின் மகள் பெற பிச்சு உகந்த மற்றவன். அந்த பார்வதி தேவியின் மேலே பித்து கொண்டவன் சிவபெருமான். பிச்சன் மயங்கன் முன்னோன் பின் இணைமை மிக கற்றவன், எல்லாவற்றையும் கற்றவன். ஐயன் புறங்காற்றிடை நடம் ஆட்டு உகந்தோ, சுடுகாட்டிலே அவன் நடம் ஆடுகிறானே அவன். செற்ற வெண் தந்தத்தவன் நம்மை ஆட்கொண்டு செய்தவனவே. அவரை செற்ற வெண்மையான தந்தத்தை உடைய விநாயக பெருமான் நம்மை ஆட்கொண்டு செய்தன. அந்த புறங்காடு அடையாமல் நம்மையும் காக்கின்ற மிகப்பெரிய செயலை அந்த பெருமான் செய்திருக்கிறான். செய்தரு புலம்படை பரு குருளை வெள்ளையிரு பொதிந்த வள்ளுயிர் திரள்வாய் பெருந்திரள் புழைக்கை உடையவன் யானை முகன். அவன் மண்முறை வழங்கும் திண்முரண் ஏற்றின் புனை அடற்பாகன் தனது இணையடி நெடும்புச் சரணம் ஏத்த இடும்பை பவ்வம் இனி நீங்களமே. அந்த சிவபெருமான் வழங்கிய விநாயக பெருமான் திருவடியை வணங்கினால் நமக்கு பிறவி கடலே நீங்கிவிடும். அது மாத்திரமல்ல, விநாயக பெருமானை சரணடைந்தால் எல்லாருக்கும் சிவலோகமே சித்திக்கும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் அதன் பின்னே அபையாரும் கைலாசத்துக்கு சென்று சேர்ந்ததற்கு காரணம் விநாயக பெருமான் தன் திரு துதிக்கையால் ஒவ்வையாரை கைலாசத்துக்கு சென்று சேர்த்த அருமையான வரலாற்றை நான் நினைத்து கொள்ள வேண்டும். அந்த பிள்ளையாருடைய வலிமை எப்படி என்றால், மிகப்பெரிய சிறப்பினை உடையவர் அந்த பிள்ளையார். அந்த பிள்ளையாருடைய சிறப்பை விதவிதமாக அதிராவடிகள் கூறுகிறார். அதாவது, யானையினுடைய மதம் எவ்வாறு வழியும் நினைத்து பாருங்கள். அணைந்த கொன்றை தாது அணைந்து பொன் போலவும், வண்டளைந்து கோரும் மதம் நீல மணி போலவும், பலன்கனிகள் அலங்கல் மணி கனகம் உந்தி விழுகின்ற அருவி போலவும் அந்த விநாயகப் பெருமானுடைய மத நீர் தோன்றுமா. அலங்கல் மணி கனகம் உந்தி அருவி விலங்கல் மிதை கிழிவது ஒக்கும், பழங்கடிகள் உண்டளைந்த கோன் மகுடத்து உன் கடுக்கை தாதணிந்து வண்டளைந்து சோறும் மதம். அந்த சிவபெருமானுடைய மத நீரிலே வண்டுகள் மொய்த்து சோறுகின்ற அந்த மத நீர் அப்படி உடம்பிலே வழிந்து வருகின்றது என்பதை மிகச் சிறப்பாக இங்கே கூறுகிறார். அதைவிட சிறப்பு, மகிழ்ச்சி, வலிமை, மதநீர் மிகுதி இவையெல்லாம் உடையவர் யார்? மடங்கல் சிங்கம் போன்றவன். மதம் தந்த மாமலையாட்டி மடங்கள் கொன்ற முக்கண் அரணுக்கு முன் பெற்று தந்த மலை போன்ற உருவமுடையவர் விநாயக பெருமான். அந்த விநாயகனே மதநீர் கும்ப குழவியாகிய விநாயகன் தேவலோகத்தில் அருள் மிகுந்து செம்மலாய் வையம் உயர அது தேவலோகத்திலே வளர்கின்றதாம் அந்த யானை குழவி. மதந்தந்த மென்மொழி மா மலை ஆட்டி மடங்கள் கொன்றை மதந்தந்த முக்கண் அரற்கு முன் ஈன்ற அம்மாமலை போல் மதந்தந்த கும்ப குழவி மந்தாரப்பன் நாட்டிருந்து மதந்தந்த செம்பல் அன்றோ வையம் உய்ய வளர்கின்றதே. இந்த பாட்டிலே மதந்தந்த 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 என்ற ஒரே தொடர் திரும்பி திரும்பி வரும் அழகை நாம் பார்க்கலாம். அடுத்து இந்த இறைவனுடைய அழகு இருக்கிறது பாருங்க. வானுலகத்திலே வண்டுகள் விரட்டுகின்றன. அதனாலே குரு நடையுடன் ஓடினார். மண்ணுலகத்திலே வந்து சேர்ந்தார் விநாயகர். அங்கே இடப்பட்ட மாங்கனியை தன்னுடைய துதிக்கையிலே ஏந்தி விழுங்கி பொன் போன்ற பெருங்கையுடைய ஏந்தை அல்லது வானகத்திலே வண்டுகள் ஓச்ச மண்ணகத்துக்கு வந்து நம்முடைய மாங்கனியை எடுத்து உண்டு நம்மை வாழ வைக்கின்ற
இருக்கின்ற விநாயக பெருமானை தவிர வேற ஏதும் நமக்கு நன்மை தருகின்ற பொருள்கள் உள்ளவோ என்று மிக அழகாக கேட்கிறார் இந்த பாடலிலே. வளர்ந்தரு கவட்டின் கிளறொளி கற்பக பொதும்பர் தும்பி ஒழிவின்றி ஓச்ச பாரிடை குறுநடைந்து ஓடி ஞாங்கர் இட்ட மாங்கனி முழுவதும் விளங்கிய முளைப்பறை தடக்கை எந்தை அல்லது மற்ற யாவுள சிந்தை செய்யும் தேவதை நமக்கே. உன்னை தவிர வேறு எந்த தேவதையும் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் என்று சொன்ன அந்த பாட்டை போலவே இவர் மிக அழகாக சொல்லுகிறார். சொல்வது மாத்திரமல்ல, நான் யானை தந்த பூணிட்ட தோல் வளைகள் வாழறக் கரைந்தே தோள்களை அறுத்தெறிந்து கொன்றழிக்க அங்கு கயமுகாசுரனை பார்த்து இருத்து துண்டாக்கி கொன்றழித்த சிங்கம் என எனக்கு கேள் உற்று பொருந்தமையால் என்னுடைய உறவாக அது மாறிவிட்டது. உலகத்திலே உள்ள அநியாயங்களை எல்லாம் அடித்து கயமுகாசுரனை ஒடித்து அவனை நசித்து அழித்த அந்த விநாயக பெருமான் எனக்கு துணையாய் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? ஒரு காலத்திலும் எனக்கு கவலை இல்லை என்று மிக அழகாக சொல்லுகிறார். கேளுற்று யான் தளர ஓட்டுமே கிம்பிரிப்பூன் வாளுற்ற கேயூர வாழறக்கர் தோளுற்று அறுத்தெறிந்து கொன்றழித்தல் அங்கையர்கண் மீண்டே இருத்தழிந்து கொன்றையத்த ஏடு. அப்படி தேவர்களையும் மற்றவர்களையும் அறுத்து எறிந்தவன் எனக்கு உறவாக மாறினால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரவே வராது என்று மிக அழகாக சொல்லுகிறார். கண்ணபிரான் பக்கத்திலே எங்கும் வெந்நீர் பூசிய எண்டோளன் செல்வனே வண்டு உண்ண நெகிழ்ந்த மதநீர் ஆறு தழுவிய கரதலத்தில் நின்னையல்லால் வணங்காத வியன் சிரம் வேறு தழுவி தொழுவோமோ மாட்டோம் என்று உன்னை தொழுத கைகள் தொழாதனவை. அதனால்தான் சேர்ந்தறியா கையானை என்று, மற்றவர்களுக்கு சேர்ந்தறியா கையானை என்று பிறர் பாடுவார்கள். ஏறு தழி வெண் புத்தேள் மருகனே எம் எங்கும் தவள நீரு தழிய என் தோழவன் செல்வன் வண்டுண்ண நெக்க ஆறு தழிய கரதலத்து ஐயே நிந்தன்னையல்லால் வேறு தழி தொழுமோ வணங்காத வியன் சிரமே. உன்னை தலையும் வணங்காது, உன்னை அன்றி வேறொருவனை தலையும் வணங்காது, உன்னை அன்றி வேறொருவரையும் கையும் தொழாது என்பதை மிக அழகாக இந்த பாடலிலே சொல்லுகிறார். அடுத்து அந்த விநாயக பெருமானுடைய தலை இருமத அருவி பொழியும், அவனுடைய தும்பிக்கை மலை போல் ஆர்க்கும், அவனுடைய புஜங்கள் ஆரவாரம் செய்யும், அவனுடைய திருவடி நடக்கும் தோறும் சுடாத தீ போல சுடற்பிழம்பு உருவாய் நெஞ்சகத்திருக்கும். அந்த இறைவனுடைய விநாயக பெருமானுடைய திருமுகத்தினுடைய மதநீர் பொழிவது எங்களுக்கு குளிர்ச்சியான மழை போல இருக்கும். அந்த விநாயக பெருமானுடைய தும்பிக்கை எங்களை நன்றாக தூக்கி தாங்கும். அந்த விநாயக பெருமானுடைய கரங்கள் எங்களுக்கு நல்லாசியை வழங்கி கொண்டு நல்வாழ்க்கை தரும். அந்த திருவடிகள் மெதுவாக நடக்கின்றனவா, யானை போன்ற திருவடியா, மெதுவாக சப்தமில்லாமல் நடக்கின்ற அந்த திருவடிகள் ஒரு சுடாத தீ, நம்மை சுடாத ஒரு நெருப்பு பிழம்பு அப்படியே நம்மை சூழ்ந்து மெதுவாக நடந்து வருவது போல அந்த விநாயக பெருமானுடைய உடம்பும் இடையும் நடையும் தோற்றமளிக்கும் என்று மிக அருமையாக இந்த பாடலில் அவர் கூறமே. விசும்பு போத உயரி இரண்டு அசும்பு பொழியுமே. இரண்டு விதத்தில் மான் மதங்களாக இருக்கக்கூடிய அந்த மதநீரை பொழியும் கரமே வரைத்தின் முரணிய இறைத்து விழுமே. அவருடைய கரங்கள் பெரிய பெரிய மலைகள் போன்று வலிமையாக விளங்கி நமக்கு நன்மை செய்யும். அவனுடைய புயம் திசை விசும்பு கிழிய சென்று செரிக்குமே. எல்லா திசைகளும் கிழிய அவனுடைய கரங்கள் சென்று ஆடும். அவனுடைய திருவடியே இருந்தரும் இவ்வுலகம் பெயருமே. மெதுவாக இந்த உலகத்திலே அது அசையும். ஆயினும் அஞ்சுடற் பிழம்பு தழி நெஞ்சகத்து ஒடுங்குமோ நெடும்படை சூரே. அந்த அழகான சுடர் போன்ற திருவடியை நான் தழுவி இருக்கக்கூடிய நெஞ்சகத்திலே மிகப்பெரிய சூரன் என்கின்ற அந்த விலங்கு நம்மை அழிக்குது என்று சொல்லுகிறார். இந்த அடுத்த பாட்டு 23ஆம் பாட்டு. மும்மணி மாலை என்று சொன்னால் 3 மணிகள் தொடுத்த மாலை.
ஒவ்வொரு மணியும் 10 10ஆக 30 இருக்க வேண்டும். ஆனால் இந்த அதிராவடிகளுடைய மும்மணி மாலையில் இந்த 11ஆம் திருமுறையின் 25வது சிற்றிலக்கியத்தில் இருக்கக்கூடிய பாடல்களே 23 பாடல்கள் தான் என்பதை நினைத்து நாம் பார்க்க வேண்டும். சூறு தந்த பொற்குவட்டின் சூழிகையின் வானயர்த்து வாறுதந்தெழு மதியம் இன்னுமே சீர்தந்த மாமதலை மதியம் கொம்பு வயிறு உதித்த கோமதலை வான்மதியம் கொம்பு. இந்த பாட்டில் ரொம்ப சிறப்பான விஷயம் என்னவென்றால், பார்வதி தேவியும் சிவபெருமானும் பக்கத்திலே இருந்து தன்மை பாராட்டி கொண்டிருக்க, நடுவிலே இருந்து நமக்கு காட்சி நல்குகிறார் விநாயக பெருமான். சிவபெருமான் பார்வதி 2 பேருக்கும் நடுவிலே முருகப்பெருமான் இருந்து காட்சி தருவதை ரொம்ப அழகாக சொல்லுவார்கள். அது ஒரு அருமையான திருவுருவம். அந்த முருகப்பெருமான் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால், பார்வதி சிவபெருமான் 2 பேருக்கும் நடுவிலே இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய அவனை ஒரு அருமையான உருவமாக அனைவரும் சொல்வார்கள். அந்த முருகப்பெருமானுடைய திருவுருவம் போலவே கணபதியும் தாய் தந்தையின் நடுவிலே இருந்து நமக்கு காட்சி தருகிறது. அப்படி தாய் தந்தையின் நடுவிலே இருந்து நமக்கு காட்சி தருகின்ற அந்த கணபதியை எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், ச உமா ஸ்கந்தர் என்று முருகப்பெருமானுடைய அந்த அருளை தாய் தந்தையரோடு இருக்கக்கூடிய சிறப்பை சோமாஸ்கந்த வடிவம் என்று சொல்வோம். இங்கே தாய் தந்தையோடு விநாயக பெருமான் இருக்கின்ற வடிவம் இருக்கிறது. சோமா கணபதி என்கின்ற அருமையான தோற்றத்தோடு நமக்கு அருள் செய்கிறார் என்கின்ற சிறப்பை இந்த பாட்டு சொல்லுகிறது. சூர் தந்த பொற்குவட்டின் சூழிகையில் வானயிர்த்து வார்தந்து எழு மதியம் மன்னுமே சீர்தந்த மாமதலை வான்மதியம் கொம்பு வயிற்றுதித்த. அதாவது சிவபெருமான் பார்வதி 2 பேருடைய வயிற்றிலேயும் உதித்த கோமதலை வான்மதியத்தினுடைய அந்த கொம்பு இருக்கிறதே, விநாயக பெருமானுடைய ஒற்றை கம்பு, மேலே இருக்கக்கூடிய நிலா ஒளியை போல அது மின்னுகின்றது என்று மிக அருமையாக சொல்லுகிறார். இப்படி சிறப்பாக நமக்கு பேரருள் புரிகின்ற விநாயக பெருமானுடைய திருவருளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இறைவனை பிள்ளையாக நினைத்து பார்க்கலாம். இறைவனை ஓடி ஆடுகின்ற பிள்ளையாக நினைத்து பார்க்கலாம். இறைவனை வேறுபட்ட வடிவங்களோடு காட்சியளிக்கின்ற பிள்ளையாக நினைத்து பார்க்கலாம். அப்படித்தான் இந்த விநாயகர் பைமையான குழந்தையாக தோன்றுகிறார். 3 வேறுபட்ட வடிவங்களோடு முரண்ட விநாயகராக தோன்றுகின்றார். அவருடைய விளையாடல்களை கண்டு எல்லாருமே சிரித்தார்கள் என்று சொல்வார்கள். அந்த விநாயக பெருமான் முன்னாலே திருமாலே நடனமாடினாராம். என்ன காரணம் என்றால், திருமாலின் சக்கரத்தை தன் வாயிலே கவி கொண்டு விட்டார் விநாயக பெருமான். அந்த சக்கரத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக அந்த விநாயக பெருமான் முன்னாலே பெருமாள் வேடிக்கையான ஆட்டம் ஆடினார். அதை கண்டு விநாயகரும் ஒரு ஆட்டம் ஆடினார் என்று கூறுவார்கள். அனைவரையும் ஆட வைத்து தாமும் ஆடுகின்ற பெருந்தலைமை தெய்வமாக அந்த விநாயக பெருமான் நம் முன்னே விளங்குகின்றார். அந்த விநாயக பெருமான் நமக்கு சிவலோக பிராப்தியை வழங்குவார். அந்த விநாயக பெருமான் நமக்கு எல்லாவற்றையும் தருவார். என்ன வேண்டுமோ அனைத்தையும் நமக்கு வழங்குவார். நமக்கு ஞானத்தை வழங்குகின்ற கணபதி ஞான கணபதி, நமக்கு வலிமையை வழங்குகின்ற கணபதி வலிமையான கணபதி, நமக்கு அறிவை நமக்கு ஆற்றலை வழங்குகின்ற கணபதி ஆற்றல் வாய்ந்த கணபதி. அந்த கணபதியினுடைய திருவருளாலே நமக்கு எல்லாமே வந்து சேரும். கல்வி வரும், செல்வம் வரும், பல்வேறு விதமான நன்மைகள் வரும், கொடை தருகின்ற நன்மை வரும். விநாயக பெருமான் தன்னுடைய அழகு என்று யானைக்குரிய அழகு கொம்பு, அந்த யானைக்குரிய அழகான கொம்பினை ஒடித்து கயமுகாசனை கொன்றார். இன்னொரு கொம்பை ஒடித்து மகாபாரதத்தை எழுதினார். ஆகவே தம் கொம்பை ஒடித்து கொண்டாவது உலகத்தாருக்கு நன்மை தர வேண்டும் என்று தம் அழகை குலைத்து கொண்டு வாழுகின்ற பெருந்தகையாக விளங்குகின்ற விநாயக பெருமானை நாம் நினைத்து போற்றுவது நம்முடைய மிகச்சிறந்த கடமை. அந்த விநாயக பெருமானை எப்படியெல்லாம் வாழ்த்தலாம் என்றெல்லாம் சொல்வார்கள். பழங்காலத்தில் புலவர்கள் எல்லாரும், நான் உனக்கு 3ஐ தருகிறேன், எனக்கு 4ஐ தா என்று வியாபாரம் பேசினார் ஔவையார். ஆமா, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் தருவேன்.
கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று மிக அருமையாக கூறுகிறார். அப்படி மூன்றை உனக்கு தந்து நான் நான்கை தருகிறேன். இதுல வேடிக்கை என்னவென்றால், இந்த சங்கத்தமிழ் மூன்றை விநாயக பெருமானுக்கு தந்தால் அவரா வாங்கி கொள்வார். அந்த சங்கத்தமிழ் மூன்றையும் நாமே மீண்டும் பிரசாதமாக பெற்று இறைவனுக்கு உரியதாக ஆக்குவோம். எப்பொழுதுமே இறைவனுக்கு உணவு ஊட்டுவதாகிய பிரசாதத்தை அவன் திருமுன்பு காட்டுவோம். அவர் என்ன பண்ணுவார்? கண்ணாலே பார்த்தருள்வார். அப்படி திருக்கண்ணாலே பார்த்தருளிய அந்த பிரசாதத்தை நாம் அனைவரும் உண்போம். அதுபோல விநாயகரே உனக்கு 3 தமிழை நான் தந்தேன் என்று ஔவையார் தந்த அந்த 3 தமிழும் நாம் பாடுகின்ற பாடல்களாக நமக்கே இனிய தமிழ் செல்வங்களாக வந்து சேர்ந்து விட்டன என்கின்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமா, சங்க தமிழ் மூன்றையும் எனக்கு நீ தா, ஆனால் நான் உனக்கு தருகிறேன் இவற்றையெல்லாம் என்றால் பால், தெளிதேன், பாகு, பருப்பு இவையெல்லாம் ஆண்டவன் திருமுன் காட்டி நாமே சாப்பிடுகிறோம். சங்கத்தமிழ் மூன்றையும் இறைவன் தந்ததனாலே நாம் அந்த தமிழ் பாடலின் பெருமையை நன்கு உணர்ந்து கொள்ளுகிறோம். இப்படி எல்லாவற்றையும் நமக்கு வாரி வாரி வழங்குகின்ற விநாயக பெருமான் திருவருளை 11ஆம் திருமுறையில 25வது சிற்றிலக்கியமாக வைக்காமல் முதல் இலக்கியமாக வைத்திருக்கலாமே என்று நாம் நினைப்போம். ஆனால் எல்லாவற்றுக்கும் முதலுமாக இருக்கக்கூடியவன் நடுவிலும் இருப்பான். முதலுமாக விளங்கி, நடுவுமாக விளங்கி, இறுதியாக விளங்கி, எல்லாமாகவும் இருக்கின்ற விநாயக பெருமானுடைய பெருமையை அதிராவடிகள், எதை கண்டும் அஞ்சாத அடிகள் அருமையாக பாடுகிறார் என்பதை நினைத்து நாம் பார்க்கிறோம். அப்படி நம்மை எண்ணி மகிழும்படியாக அருமையாக 23 திருப்பாடல்களை வழங்கிய அதிராவடிகளுடைய பெருமையையும் நாம் நினைத்து அவர் திருவடிகளையும் போற்றி வழங்க வேண்டும். அப்படி இந்த 11ஆம் திருமுறையில் 25வது சிற்றிலக்கியமாக இருக்கின்ற 23 பாடல்கள் கொண்ட அந்த மும்மணி கோவை இருக்கிறதே, அந்த மும்மணி கோவையினுடைய பெருமையை என்றுமே எண்ணி மகிழ வேண்டியது நம்முடைய கடமை. அது நமக்கெல்லாம் நன்மையை தருகின்ற மூத்த பிள்ளையார் மும்மணி கோவை. பிள்ளையார்ல ரொம்ப மூத்த பிள்ளை விநாயக பெருமான். அடுத்தவர் தான் முருகன் என்று சொல்வார்கள், அடுத்தவன் தான் ஐயப்பன் என்று சொல்வார்கள், இன்னும் ஒரு புதல்வனாக வீரபாகு தேவரை சொல்வார்கள். இப்படி எல்லா குழந்தைகளையும் பெற்றெடுத்து வளர்த்த அந்த நாயகன் இருக்கிறானே, அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்வதி தேவி நமக்கு அருளையே வழங்குவாள். பசித்தால் நமக்கு பாலமுதை தருவாள். அவளை எண்ணினால் நமக்கு நல்லறிவை வழங்குவாள். அவளை எதிரிகளை அழிக்க வேண்டும் என்றால் அத்தகைய வேலை நமக்கு தந்து எதிரிகளை அழிக்கச் செய்வாள். அப்படி நமக்கு ஆற்றலையும் வலிமையையும் மற்றவற்றையும் தருகின்ற மங்கை அவளை பங்காக உடைய சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய மூத்த பிள்ளையாரை அதிராவடிகள் 23 திருப்பாடல்களால் மிக அருமையாக நம்மை போற்றி வாழ்த்தி வணங்குமாறு செய்கிறார் என்கின்ற வகையிலே இறைவன் திருவருளை அவருடைய மூத்த பிள்ளையார் திருவடிகளை வணங்குவதன் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய அதிகாரியை நாம் நன்றாக சென்று சேர்ந்து அவருடைய ஆதரவை பெற வேண்டும் என்றால், அவர் வீட்டு வாசல்ல விளையாடி கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை எடுத்து நாம் கொஞ்சினோம் என்றால், அருமையான குழந்தையா இருக்கே, இந்த குழந்தை உங்கள் குழந்தையா என்ற அதிகாரி இடத்துல கேட்டோம் என்றால், என் குழந்தையை கொஞ்சியவனுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று இந்த அதிகாரி நமக்கு அருள் செய்வார். அப்படி இறைவனுடைய குழந்தையை கொஞ்சினால் இறைவன் இறைவி 2 பேருமாக நமக்கு பெரிய நன்மைகளை எல்லாம் வழங்குவார்கள் என்கின்ற உண்மையை இந்த அருமையான அதிராவடிகளுடைய மூத்த பிள்ளையார் திரு மும்மணி கோவை கூறுகிறது என்கின்ற செய்தியை உங்கள் முன்னாலே தெரிவித்து அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் ஒருமுறை செய்து, திருமுறை வழியிலே ஒழுகுகின்ற திருவருள் செல்வர்களாக விளங்குகின்ற சிவம்பெருக்கும் சீலர்களாகிய உங்கள் அனைவர் திருவடியையும் என் தலைமேல் அணிந்து வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி ஐயா. அருமையாக உங்களது பொழிவை தந்தீர்கள். அதிலும் குறிப்பாக
அதிரா அடிகளின் பெயர் நாமத்தையே திருக்குறளோடு ஒப்பிட்டு கூறிய விதம் எங்களை மிகவும் கவர்ந்தது. மேலும் விநாயக பெருமான் அவர்கள் சப்பானி கொட்டி நடப்பது என்பது உலகியலில் குழந்தைகள் நடப்பதே மிக அழகு. இதில் விநாயக பெருமான் சப்பானி கொட்டி நடப்பது பூமியையே நடுங்கச் செய்வது என்று அற்புதமாக கூறினீர்கள். மேலும் செங்கீரை விநாயக பெருமான் ஆடுவது அனைத்தையும் ஆட்டுவிக்கும் என்பதனையும் மிக அழகாக கூறினீர்கள். மேலும் பிரணவ மூர்த்தியை, நமது பாசங்களை எல்லாம் நீக்குபவனை, அவன் உண்பது அவன் பொருட்டல்ல, இந்த உயிர்களையெல்லாம் காப்பதற்காக விநாயக பெருமான் உண்கிறான் என்று மிக அழகாக கூறினீர்கள். இறுதியாக பெருமானின் திருமுன் காட்டி நாம் அனைவரும் பிரசாதத்தை உண்கிறோம். அதுபோல பெருமான் இந்த அற்புதமான உரையை உங்களின் மூலம் எங்களை உண்ணச் செய்தார் என்றுதான் கூற வேண்டும். பெருமானிடமிருந்து நாம் காரியங்களை சாதித்துக் கொள்ள அவனது அற்புத குழந்தையான விநாயக பெருமானை வணங்க வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு எளிய உபாயத்தையும் கூறிவிட்டீர்கள். மிக்க நன்றி ஐயா. ஐயா அவர்களுக்கும் கண்டு கழித்த இணைய அன்பர்கள் அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வான பட்டினத்து பிள்ளையார் அருளிச் செய்த கோயில் நான்மணி மாலை என்ற அருள் நூலை சிந்திக்க கீழே சாட் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கில் இணையுமாறு கேட்டுக்கொண்டு எங்கள் குழுவின் சார்பாக விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.